அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ஹேர் பேக் பார்க்க வரோம். எப்போவுமே சூப்பர் 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 அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஹேர் பேக் தான். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து லாஸ்ட்டாக ஹேர் கட் சேலஞ்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பொங்கல் முடிச்சு எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, என்னால் ஹேர் கேர் வீடியோ போட முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் ஹேர் கேர் வந்து கண்டினியூ பண்ண முடியலை. ஸோ இப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கி டேட் வரைக்கும் 1 மந்த்துக்கு மேலேயே ஆச்சு. வந்து எனக்கு ஹேர் லாஸ் பார்த்தீங்க, இந்த அளவுக்கு ஹேர் லாஸ் அதிகமாக இருக்குது. இதை நான் எடுக்கும்போது லைவாகவே காட்டியிருக்கேன் பாருங்கள். ஹேர் லாஸ் ரொம்ப அதிகமே ஆயிருந்தது. இப்போ என்னோட ஹேர் லாஸ் காமிச்சிருக்கேன், அதையும் பாருங்கள். உங்களுக்கு இந்த ஹேர் பேக்கோட வேல்யூ வந்து புரியும். அவ்வளோ ஒரு அற்புதமான ஹேர் பேக் தான். எவ்வளோ முடி கொட்டினாலும் அந்த ஒரு ஹேர் பேக் போட்ட உடனே அதோட எஃபெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே வேறு லெவலில் தான் இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறீங்க, வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ பார்க்குறீங்க, அந்த லைக் மட்டும் ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணீங்க அப்படின்னா எனக்கும் ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அடுத்தடுத்த ஹேர் கேர் வீடியோலேருந்து எல்லா ப்ரெக்னன்சி சிம்டம் வீடியோ எல்லாமே கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம எப்போ ஹேர் கட் பண்ணாலும் ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக் எடுத்துகிட்டு ஆயில் மசாஜ் பண்ணிக்கணும். ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் சிக் எடுக்கணும். இப்போ வந்து நான் ஆயில் மசாஜ் பண்ணிக்கிறதுக்காக சிக் எடுத்துகிட்டு ஹெவி ஆயிலாக நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். நல்லா மசாஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், உங்கள் உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா 2-3 மிளகு போட்டு நீங்கள் ஆயில் வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆயில் மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து சிக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சிக் எடுக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே முடி வந்து கலண்டு வர ஆரம்பிச்சிருச்சு, வேரோடு கலண்டு வந்துருச்சு. ஏற்கனவே வந்து நான் தலை வரும்போதே வேரோடு கலண்டு வர்றது அப்படின்றதுனால இந்த பேக்கை நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான ஹேர் பேக் தான். சிவா எனக்கே இவ்வளோ முடி வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்களா, நான் லைவாகவே வந்து சீவி காமிச்சிட்டேன். இவ்வளோ முடி வந்து எனக்கு ஹேர் ஃபால் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணவே கிடையாது. பேக் போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து முடி வந்திருக்காது. அப்பா பாருங்க, இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து எனக்கு ஹேர் ஃபால் வந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு ஹேர் ஃபால் இருக்கும் அப்படின்னு நினைக்கவே கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு முடி வந்திருக்கு. ஹேர் டொனேட் பண்ணுறதுக்காக சேர்த்து வச்சுருக்க பாக்ஸ்லேயே இதையும் போட்டுக்கலாம். ஹேர் டொனேட் பண்ணுறதுக்காக சேர்த்து வச்சுருக்குது. இந்த பன் போடுறது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் எடுத்திருந்தேன், ஆனால் கிளியராக இல்லைன்றதுனால காட்டலை. நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஹேர் பேக்குக்காக வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய ஒரு கீரை வகையை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கீரை என்ன அப்படின்னா முடக்கத்தான் கீரை தான். இந்த முடக்கத்தான் கீரை நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதனால சரி நம்ம பறிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை எடுத்திருக்கேன். ஒரு குழிக்கரண்டியில், சின்ன கரண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிரும் எடுத்திருக்கேன். இப்போ கீரையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு கீரையை மட்டும் எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணியாச்சு. காம்பெல்லாம் வந்து எடுத்துகிட்டு கீரையை மட்டும் எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இது என்னென்னா, நான் இது 2யுமே வந்து வெயிலில் நல்லா காய வச்சுருந்தேன். பாசிப்பயிரையும் இந்த இதையும் அப்படி இப்போ காய வைக்க முடியலன்னா லேசாக வந்து கடாயில் போட்டு லேசாக வறுத்துட்டு இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு ஒரு ஜல்லடையில் வந்து ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து முடக்கத்தான் கீரையும் நெல்லிக்காயும் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2யுமே சேர்த்து முடக்கத்தான் கீரையும் நெல்லிக்காயும் சேர்த்து நம்ம வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும். இதுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் தான் சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்குவோம்.
ஏற்கனவே ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால தான் சரி தயிரையும் சேர்த்துக்கலாமே அப்படின்னு சேர்த்துக்கிட்டேன். ஸோ தயிர்லேயும் நிறைய சத்துக்கள் இருக்கு இல்லையா, அதனால தான். இப்போ முடக்கத்தான் கீரை, நெல்லிக்காய், தயிர் இது 3ம் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர்லையோ அல்லது காட்டன் கிளாத்லேயோ நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது தனியாக எடுத்தாச்சு. அந்த மாவுலையே நம்ம வந்து பாசிப்பயிரையும் வெந்தயம் அரைச்ச மாவுலையே வந்து இந்த நம்ம ஃபில்ட்ரு பண்ணதையும் ஊற்றி நல்லா வந்து கட்டி இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஹேர் பேக் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இன்ஸ்டண்ட்டாக உடனே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். வெந்தயம் ஊற வைக்கலாம் வேண்டியதில்லை, பாசிப்பயிறு ஊற வைக்க வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஊற வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹேர் பேக் போட டைம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் பேக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் ஒரு பெஸ்ட் விஷயம் என்னன்னா நெல்லிக்காய் பவுடர், முடக்கத்தான் கீரை பவுடர், வெந்தய பவுடர், பாசிப்பயிறு இது எல்லாமே பவுடர் பேஸில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இதில் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கி கூட நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கலாம். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஹேர் பேக் வந்து நல்லா பிரித்து நம்ம வேர் முதல் நுனி வரைக்கும் அப்ளை பண்ணணும். இது எல்லா வீடியோலையும் சொன்ன விஷயந்தான். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே மெயினான விஷயம் என்ன அப்படின்னா முடக்கத்தான் கீரை வந்து முடியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவும், முடியை வந்து வலிமைப்படுத்தும், முடியை வந்து கருமையாக்குறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இளநரையை போக்கக்கூடிய அளவுக்கு முடக்கத்தான் கீரையில் சத்துக்கள் நிறையவே இருக்குது. இந்த முடக்கத்தான் கீரை எவ்வளோ முடி கொட்டினாலும் ஒரே வாஷில் வந்து முடி உதிர்வதை வந்து தடுத்து முடிக்கு வந்து வலிமையை கொடுத்து ஈரப்பதத்தை கொடுத்து நம்ம முடிக்கு என்னென்ன தேவையோ அத்தனை சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு முடக்கத்தான் கீரையே பயன்கள் வந்து ரொம்பவே அதிகம்தான். சேம் நெல்லிக்காயும் அதே தான். உங்களுக்கு வந்து இளநரையை போக்கும், முடி உதிர்வதை தடுக்கும், முடி வளர்ச்சியை கொடுக்கும். இது ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஓகே, நம்ம இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து முடக்கத்தான் கீரை, நெல்லிக்காய், தயிர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முடியை வந்து சாஃப்டாகவும் ட்ரை ஆக விடாவும் வறட்சி இல்லாமல் வச்சுக்கும். முடக்கத்தான் கீரையுமே உங்கள் முடியை வந்து வறட்சி ஆகாமல் பார்த்துக்கும். நான் எவ்வளவோ ஹேர் பேக் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் வந்து எனக்கு முடி கொட்டுறது நிற்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா முடி உதிர்வதை ஒரே வாஷில் தடுக்கும். 2 நாள் போட்டால் போதும். எவ்வளோ முடி கொட்டினாலும் உங்களுக்கு முடி உதிர்றது அந்த ஒரு வாரத்துலேயே வந்து நின்றும். பேக்கெலாம் போட்டாச்சு பாருங்கள். இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து சிக்கு எடுத்துக்கலான்னு இருக்கேன். சரி, இந்த மாதிரி சிக்கு எடுத்துக்கணும். சிக்கு எடுத்தாச்சு. சிக்கு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் என்னோடய ஹேர் லாஸ் இதுதான். அப்போ ஃபஸ்ட்டு ஹேர் லாஸ்க்கும் இப்போ இருக்கிற ஹேர் லாஸ்க்கும் வித்தியாசம் தெரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னா என் முடியை தொடுறதுக்கே அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நான் எப்போவுமே சொல்கிறது சாஃப்ட்டு சூப்பர் சில்கி அப்படிங்கிறது. இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.